மக்கள் மனதில் நேயர்களுக்கு வணக்கம். போராட்டக்காரர்களால் இந்த கலவர பூமியாகிய பங்களாதேஷ், இது மாணவர் போராட்டமா அல்லது அந்நிய நாட்டின் சூழ்ச்சியா? பங்களாதேஷ் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அந்நாட்டின் தேச தந்தையாக மக்களால் போற்றப்பட்டவர். அவரின் மகள்தான் ஷேக் ஹசீனா. 1971 விடுதலை போராட்டத்துல ஒரு முக்கியமான முன்னோடியா இருந்திருக்காங்க. அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானில் நடந்த பல அநீதி மற்றும் வன்முறைகளை எதிர்த்து பங்களாதேஷ் மக்கள் போராடி இருக்காங்க. மேற்கு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில நிலவிய இந்த போர்ல அங்கிருந்து போராடின மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்தியாவில தஞ்சம் அடைகிறாங்க. அப்போராட்டத்திற்கு அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இந்திய ராணுவ உதவியோட 1971 நடந்த போராட்டத்துல வெற்றி கண்டு பங்களாதேஷ் என்ற ஒரு தனி நாடு உருவாக ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் இருந்து பங்களாதேஷ் நாடு உருவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்காங்க. போருக்கு பிறகு பங்களாதேஷ் ஒரு சுயேட்சை மிக்க நாடாக அறிவிச்சாங்க. பின்னர் ஒரு ஷேக் ஹசீனா பங்களாதேஷின் பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஷேக் ஹசீனா பங்களாதேஷின் மிக நீண்ட கால பிரதமராக இருந்திருக்காங்க. அவங்க 1996 இருந்து 2001 வரைக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009 இருந்து இப்ப வரைக்கும் பதவியில இருந்தாங்க. இதனால பங்களாதேஷோட நீண்ட கால பிரதமராக இருந்தவர் என்ற ஒரு பேர் பெற்றவங்க தான் ஷேக் ஹசீனா. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 91% பேர் இஸ்லாமியர்கள் தான். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க 7.9% பேர் இந்துக்களா இருக்காங்க. மற்ற மதங்களை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்த்து 1.1% பேர் தான் இருக்காங்க. இது மக்கள் தொகையை சார்ந்த தகவல். தற்போது ஷேக் ஹசீனா அவர்கள் அறிவித்த இந்த இட ஒதுக்கீடானது அந்நாட்டு மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையில பெரும் கொந்தளிப்பாக மாறி போராட்டத்தில் ஈடுபட காரணமாக அமைஞ்சிடுச்சு. தற்போது அங்க இராணுவ ஆட்சி கிளர்ச்சி பெறும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. ஆனா மக்கள் யாரும் அதை விரும்பல. ஷேக் ஹசீனாவும் உடனடியாக ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவில் பாதுகாப்பிற்காக வேண்டி இந்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பில் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இந்த கலவர போராட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் தன்னோட உயிரை இழந்துட்டாங்க. 1971 நடந்த போராட்டத்தப்போ பாகிஸ்தானோட முழு இராணுவமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கிட்ட சரணடைஞ்சாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிற இந்த கலவரமானது சீனா மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் அந்நிய மக்களுடைய கூட்டு சதியால் வெடித்துள்ள போராட்டமா, இல்லை இது மேலுக்குன்னு மாணவர்களுடைய பேரை யூஸ் பண்ணி அவர்களுடைய பல வருட கோபம் வன்மத்தை தீர்த்து கொள்ள செய்த கலவர சதியா என்ற ஒரு கேள்வி மற்றும் ஐயப்பாடு எழுது.